எம்எல்எம். இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் எம்டி என்னை பார்த்து கேட்டார், இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால் முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். பணம் இப்போ வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆயிரக்கணக்கான வருஷமாக பெரியவங்க நூற்றுக்கணக்கான பழமொழியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி மக்களோட சிந்தனையை ஜெயிச்சு தனக்கு தேவையானதை சாதிக்கிறான், பணக்காரன் ஆகிறான். ஒரு முதலாளி தன் உழைப்பை பயன்படுத்தாமல் மற்றவங்க உழைப்பை பயன்படுத்தி அவனும் பெரிய பணக்காரன் ஆகிறான். ஒரு பெரு வியாபாரி இந்த 2 பேரையுமே உபயோகித்து தன்னோட தொழிலை நஷ்டமடையாமல் எப்போவுமே பணக்காரனாக இருக்கான். இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேவையானதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கீமில் ஈஸியாக ஆள் சேர்த்துடலாம். எம்எல்எம்மை பொறுத்த வரைக்கும் பணம் உங்கள் காலடியில் கொட்டி கிடக்கு. அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எதுக்கும் கியூ தான். கியூவை ஜெயிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். இப்போ சொல்லுங்க, கியூவில் நிற்க போறீங்களா இல்லை கியூவை உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா? வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's the spirit, my boys. That's the spirit. இப்போ இந்த ஸ்கீமை பிளாட்டினம் குமாரும் டைமண்ட் போஸ்கோ பாயும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. guys take over please. மிடாஸ் டச் எம்மலம். மிடாஸ் டச்னா என்ன? மிடாஸ்ங்கிற பேர்சிய மன்னன் எதை தொட்டாலும் தங்கமா மாறுமாம். அதே மாதிரி நம்ம கம்பெனியும் எந்த பிசினஸை தொட்டாலும் தங்கமா மாறும். நம்மளுடைய பெருமைக்குரிய அறிமுகம் மேஜிக் பேர்ல்ஸ். இது பார்க்க உங்களுக்கு சாதாரணமா இருக்கும், ஆனா முழுக்க முழுக்க மருத்துவ குணம் வாய்ந்த தண்ணீர். இது அமெரிக்காவில் ஒரு ஏரியிலிருந்து எடுத்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த ஏரி 10,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. இத நெட்ல பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதுல மொத்தம் 1000 துளிகள் இருக்கு. ஒரு துளி 1 ரூபாய், 1000 துளி 1000 ரூபாய். முதல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட கைகளை இப்படி முன்னாடி நீட்ட முடியாது, பயங்கரமா நடுங்கும். இந்த தண்ணிய டெய்லி ஒரு துளி தண்ணியில கலந்து குடிச்சேன். இப்ப என்னுடைய கரங்கள் இரும்பு மாதிரி ஆயிருச்சு. இன்னொரு விஷயம், இந்த தண்ணீர் கேன்சரை குணப்படுத்தும் நிரூபிச்சிருக்காங்க. வாங்க வாங்க, ஃப்ரீயா சாப்பிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிஷ் வைங்க, நல்லா சாப்பிடுங்க சார். டீ மாப்ள, வெறும் சொத்தி இப்படி திங்காத மாப்ள. அந்த பக்கம் ஸ்வீட்டு சேலட்ல இருக்கு, ஒரு இப்படி பிடிச்சிடலாம். ஆமாடா மாப்ள, சோத்தே எப்படி போடுறாங்கன்னா பெரிய கம்பெனியா இருப்பாங்க போடுறா. சேர்ந்துருவோம்டா, கண்டிப்பா சேர்ந்துருவோம். சொல்லுங்க குமார் பாய். குருபாய், உங்களை ஒரு பொண்ணை பார்க்கணுமா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அனுப்புங்க. பார்க்க எப்படி இருக்கு? ஓகே, போந்தா கோழி மாதிரி. अरे भाई साहब, काम कब तक पहुंचाएगा? लोगों को डिस्ट्रीब्यूट करना है, पैसा की जरूरत पड़ रही है, जल्दी करवा दो. गुड मॉर्निंग सर. थैंक यू सर. कब तक पहुंचाएगा? जल्दी पहुंच, ठीक है? சொல்லுங்கம்மா, இந்த ஸ்கீமில் ஏதாவது சந்தேகமா? இல்லை சார், என் பேர் பானு சார், வடமங்கலத்திலிருந்து வரேன் சார். மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் வேலை கிடைக்கும்னு ஒரு அண்ணா சொல்லிச்சு சார், அதான் சார் வந்தேன். இந்த ஸ்கீமில் சேர்றது கூட என்கிட்ட பணம் இல்லை சார். இந்த ஆஃபீஸில் ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? சாரிம்மா, இது எம்எல்எம் ஆஃபீஸ், இங்கெல்லாம் வேலை கிடைக்காது. ப்ளீஸ் சார், எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். நானும் வயசான எங்கள் அப்பா மட்டும்தான் சார். வசதி இல்லாதால பிகாம் செகண்ட் இயரோட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் சார். ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி, 2 நாள் கழிச்சு வாங்க. சரிங்க சார். 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க சொல்கிறேன். வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க சார். குமார் பாய். சொல்லுங்க பாய். பானு நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னும் வேலைக்கே சேராம அதுக்குள்ள அட்வான்ஸ். நீங்கள் ரொம்ப நல்லவங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வரேன் சார். என்ன குருபாய், பொண்ணுக்கு அட்வான்ஸ்லாம் சொல்லிட்டீங்களா? காரணம் இல்லாமல் ஏதாவது செய்வேனா போஸ்கோ பாய்? விஷயம் இருக்குது. இல்லையே, பொண்ணை பற்றி பேசும்போது முகம் மாறுதே குருபாய். கலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு?
பெருசாக இல்லை. எதுக்கு அட்வான்ஸ்னு கேட்டிங்கல்ல, எல்லாம் கலெக்ஷன் அதிகப்படுத்த தான். கலெக்ஷனை அதிகம் பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ண குருபாய்? என் பேர் பானு, எங்கள் ஊர் வடமங்கலம். முதல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்தேன். ஆனால் எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ 51 பேரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் சில்வர் ஆயிட்டேன். அடுத்து கோல்டு, பிளாட்டினம், க்ரௌன் ஆகணும். அதான் என் எய்ம். நன்றி. ப்ளீஸ் கிவ் ஹர் அ பிக் ஹேண்ட். எப்படி மேடம் 3 நாள் 50 பேர்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் தான் உங்க MD சொன்ன டைமண்ட் மாதிரி போஸ்கோ. செஞ்சாலே போதும். அடுத்ததா நம்ம கம்பெனி பேஸ்ட், ஆயில், சோப் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டோட விலை 200 ரூபாய். இது மற்ற பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். அதோட ஒரு மாத்திரையை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த மாத்திரையோட விலை ஜஸ்ட் 2000 ஒன்லி. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுற வல்லமை கொண்ட மாத்திரை. மாமா இது ஒன்று போதும். காசு உன் காலிக்கில் கொட்டி கிடக்கும். என்ன காசா? இப்போ இல்லையா வருங்காலத்துல அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உன் கையில் தான் இருக்கு. மேஜிக் பேர்ல் மாதம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறேன். சொந்தக்காரனாச்சே, அதான் உன்னை சேர்த்துலான்னு பார்க்குறேன். ஒழுங்கா சேர்ந்துக்கோ. இந்த மருந்து கேன்சரை குணப்படுத்துமா, எய்ட்ஸுக்கே இதை பயன்படுத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் மீட்டிங் அட்டன் பண்ணி பாருங்க, அப்படியே மாறிடுவீங்க. 51 பேரை சேர்க்காம இப்படி பொய் சொல்றது தப்பு இல்லையா சார்? தப்பே இல்லை பானு, யூ ஆர் அ மோட்டிவேட்டர். உங்கள் ஸ்பீச் கேட்ட பிறகு இன்னும் ஈடுபாடோட ஒர்க் பண்ணுவாங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஒரு வில்லேஜ் பொண்ணாலே இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் போது நம்மளால செய்ய முடியாதான்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதான் நீங்க பயங்கர டேலண்ட் சார். நீ கூட தான் பானு, பிரமாதமாக பேசிட்டல. வெரி குட். தட் ரிமைண்ட்ஸ் மீ, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ் செலெக்ஷன். போங்க சார், நீங்க பொய் சொல்றீங்க. நிஜமாக தான் பானு. இனிமேல் இந்த மீட்டிங்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணலாம். இன்னைக்கு எத்தனை பேர் புதுசா வந்திருக்கீங்க? உங்களை எல்லாம் யார் இங்க கூட்டிட்டு வந்தது? கேர்ள்ஃப்ரெண்டு. தப்பு. உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது கடவுள். கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1500 ரூபாய். வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்பதான் எம்டியை மீட் பண்ணேன். அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு. அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் யுவர் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி போராடுங்க. சார், நான் ஸ்டேஜ்ல கரெக்டா பேசினேனா? நீ இனிமேல் ஸ்டேஜில் பேசாத பானு. ஏன் சார்? விட்டா என்னையே காலி பண்ணுற போல இருக்கு. சார் போங்க சார். I'm Royal, all the way from Canada. Actually, I'm 110 years old. Tell them. என்னுடைய பெயர் ராயல். நான் வந்து கனடால இருந்து வரேன். எனக்கு வயசு 110. ஆனா இந்த மேஜிக் பல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 60 வயசு போல தான் தெரியுதுன்னு சொல்றாங்க. Many young ladies are coming forward to marry me. சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப கூட சின்ன வயசு பொண்ணுங்கள்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, என்ன கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. பார் சண்முகம், ஃபாரின் கம்பெனி. அப்படியா? எங்களுக்கு 400 பிரான்ச். 200 நாட்டில் எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. அங்கே பார் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ், பக்கத்தில் பார் ஃபாரின் டைப் பாத்ரூம். இந்த மேஜிக் பேர்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உன் நரம்பு தளர்ச்சி பூரா நின்று மண்டையில் குட்டின முடியலாம் முளைக்கும். அதை விடு 4 வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஊருக்கே நீ தான் இன்சார்ஜ். இவர் பார்க்கறதுக்கு கரடமோட மீசை வச்சு கிராமத்துலேருந்து வந்த ஒரு மாதிரி தெரியுறாருல்ல. இவர் தான் உழைப்பால் உயர்ந்த ஜூனியர் அம்பானி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எம்எல்எம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். 2 மாசம் கழிச்சு என் மேனேஜர் கிட்ட ஒரு கவர் கொடுத்தேன். என்னோட ராஜினாமா லெட்டர். கவரை பிரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கேட்டார். ஆமா சார், எம்எல்எம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி எம்எல்எம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். லெஃப்ட்ல 2 பேர், ரைட்ல 2 பேர். மாசம் 1000 டிவி பணம். பணம் 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 பணம். சார், இவர் பேரு ஜெயமோகன். டவுன்ல அனாதை இல்லம் ஸ்கூலெல்லாம் நடத்துறாரு. நான் கூட அங்க வாலண்டியரா இருந்தேன். தட்ஸ் நைஸ். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஹெல்ப்பு. 2-3 குழந்தைங்களோட படிப்பு செலவை அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம் பானு. நான் சொல்லலை எங்க சார் ரொம்ப நல்லவங்கன்னு. தேங்க்யூ சார். வெல்கம். ரொம்ப நன்றி சார். வரேன் சார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கருணை காட்டுற குரு. கருணை காட்டுறது மேட்டர் இல்லை குமார். அந்த கருணை எப்படி காசாக்குறதுன்னு யோசி. தெரியலன்னா நாளைக்கு ஸ்டேஜில் பாரு.
அன்புங்கிறது ஒரு சுவர் மாதிரி. அதன் மீது வீசப்படுகின்ற மண்புட்டிகள் உடைந்து சிதறும், கற்கள் காயம் ஏற்படுத்தி கீழே விழும். அதன் மீது எரியப்படுகின்ற சேறு அடையாளம் ஏற்படுத்தி உலர்ந்து உதிரும். ஆனால் அன்பு என்கின்ற அந்த சுவர் மட்டும் என்றுமே நிலைத்து நிற்கும். இந்த உலகத்துல நாடு, மொழி, மதம், ஜாதின்னு ஏதேதோ காரணங்களுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, வெறுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கலாம். வாங்க. நமக்கு வெறும் பணம் சம்பாதிக்கிற பேராசை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் இந்த சமூகத்து மேல நமக்கு அக்கறை இருக்குங்கிறத நம்ம நிரூபிப்போம். அதுக்கு தான் இந்த மிடாஸ் டச் MLM சார்பா இந்த செக் ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ் சார். ஒன் செகண்ட் சார், ஒரே ஒரு ஃபோட்டோ. பானு இங்க வா. என்ன பாப்பா? சரி தூக்கிறேன் வா. ஆஃபீஸ் வாடகை 2 லட்ச ரூபா, மீட்டிங் நடத்தின செலவு 6 லட்ச ரூபா, கோட் ஷூட் வாடகை 50,000 ரூபா. வாடா பாவீங்களா, ஒரு 10 கோட்டு தாங்கிறனா கேட்டிங்களாடா? சரி, மொத்தம் எவ்வளோ கலெக்ஷன்? 90 லட்ச ரூபா. இந்த ஊர் மக்கள் டோட்டல் வேஸ்டா. நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷன் லிஸ்ட்டு 5 லட்ச ரூபா இருக்கு. இந்தா 15 நாளைக்கு அப்புறம் செக் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லு. எந்த பேங்கு? நான் சொல்கிறேன். செக்கை வாங்கிட்டீங்க, நல்லா எனர்ஜியா ஒர்க் பண்ணு பாலோ. செக்க கொடுத்துட்டீங்கல்ல, இதை காட்டி ஒரு களை கலக்கிடுறேன். பாருங்க, பட்டைய கிளப்பிடுறோம். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். என்ன இந்த ஜிகிடி நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இந்தாங்க சும்மா கும்மன் இருக்காளே. புது பேம்ப்ளெட். மேஜிக் பர்சனலி குளிப்பாளோ. சில்வர் ஆகி கோல்ட் ஆகி MD ஆகி உன்னை கரெக்ட் பண்ணடா. ஹலோ, உங்க MD எங்க இருக்காரு? தெரியாது. எப்போ வருவாரு? தெரியாது. எங்க போயிருக்காருனாவது தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன நொன்னைக்கு இங்க உட்கார்ந்து ஆட்டிட்டு இருக்கடா வெங்காயம்? சார் சார், என்ன ப்ராப்ளம்? உங்க MD-ய பார்க்கணும். என்ன விஷயம் சார்? நீ யாரு? நான் இங்கே வேலை செய்கிறேன். MD 1 ஹவர்ல வந்துருவாரு. நாங்க வெயிட் பண்றோம். வாங்க சார். விடியா உள்ள உட்காருங்க. உட்காருங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் அவனை பார்க்காம போக கூடாதுடா மாப்ள. குமார், டக்குன்னு வெளில வா. மாப்ள, நாங்க அவங்க ஆபீஸ்ல தான் வெயிட் பண்றோம். எடுத்துங்க சார். நமக்கே அல்வா கொடுக்க பாக்குறாங்கடா. நம்ம பசங்க செக் எடுத்துட்டு சீக்கிரமா வர சொல்றான். எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன் மாப்ள. ITIT பேங்க்னு ஒன்று இல்லவே இல்லை. ப்ளீஸ் அந்த பேர்ல செக் கொடுத்துருக்கான். விசாரிச்சு பாப்போம் மாப்ள. பிரச்சனை மாதிரி தெரிஞ்சுன்னா மாமா போலீஸா தான் இருக்காப்ல. போனை போட்டு கூப்பிட்டுருவோம். செக்க ஃபேக்னு சொல்றாங்க. சீக்கிரம் குருக்கு போன் போடு. சொல்லு குரு, பிரச்சனை என்னாச்சு செல்வம்? நம்ம கொடுத்த செக்க ஃபேக்னு சொல்றாங்க குரு. இந்த ஊர் வேலைக்கு அவனை SI எல்லாம் சொல்லிட்டு தான் 15 நாள் கழிச்சு செக் கொடுக்க சொன்னேன். 15 நாள் தள்ளி டேட் போட்டு நேத்தே கொடுத்துட்டேன் குரு. சரி ஓகே, உள்ள இருக்க பணத்தெல்லாம் பேக் பண்ணி பானு கிட்ட கொடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ பானு, நான் தான் பேசுறேன். ஒன்றும் இல்லை, செல்வம் வந்து உங்ககிட்ட ஒரு பேக் கொடுப்பாரு, அதை எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்துருங்க. ஏன்னா உடனே போய் ரிசர்வ் பேங்க்ல பணம் கட்டணும். ஓகே சார், ஓகே சார்.
தெரியும் இவங்க எப்படி தான் வரட்டு இன்னைக்கு அவனை கந்தலாக்கிடுறேன். யாரும் தெரியல வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே. என்ன இவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போய் உட்காருங்க. நீ யாருமா? எம்டியோட செக்ரட்டரி. அந்த ஃப்ராட தான் பார்க்க வந்திருக்கோம். அடுத்தவன் காசுக்கு அலையறான். யாரை பார்த்து ஃப்ராட்னு சொல்றீங்க? நம்மள மாட்டி விடாம போக மாட்டா போடுறா. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் பொறுமையா இரு. பணம் முதல்ல வெளில போட்டும். எத்தனை பேருக்கு எங்க சார் நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாரு. பணம் எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பானு அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. முதல்ல நீங்க போங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியிடுங்க. எங்க எம்டி இப்போ வந்துருவாரு. எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க. சார் ப்ளீஸ் உள்ள போய் உட்காருங்க சார். சொல்றது கேளுங்க. எம்டி ரொம்ப நல்ல ஒரு டேய் வாங்கடா. இன்னைக்கு மட்டும் அவன் வராம சார் ப்ளீஸ் உள்ள போய் உட்காருங்க. அப்புறம் பாத்துக்கலாம். உட்காருங்க. டேய் என்னடா இது சேர்ந்த உடனே சொதப்புது. குடு பணம். தேங்க்ஸ் பானு. எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம்? சார் ஆஃபீஸில் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க சார். உங்களை பற்றி தப்பாக பேசினாங்க. நல்லா திட்டி விட்டுட்டேன். ஃப்ராடு. மனுஷங்க இப்படி இருக்காங்க பாருங்க சார். உங்களை போய் ஏமாத்துக்காருன்னு. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க பானு. நாம் அவங்கள ஏமாற்ற தானே போகிறோம். விளையாடாதீங்க சார். விளையாடல பானு. ஏமாத்துறது தான் என் தொழில். ஏன் சார்? பணம் பானு, பணம் முக்கியம் இல்லையா? ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? குற்ற உணர்ச்சி இல்லாம பண்ற எதுவுமே தப்பு இல்லை பானு. உங்களை ரொம்ப நல்லவர் நினைச்சேன் சார். உனக்கு புரியல பானு. வா உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்படி யாருக்கும் ஏன் எதுக்குன்னு விளக்கம் சொன்னதே இல்லை. உன்னை எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உக்கார். அப்புறம் நான் இந்த கதையை என் மேலே பரிதாபம் வரணுன்னோ இதுக்காகத்தான் இதை செய்கிறேன்னு சொல்கிறதுக்கோ இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மூலமாக நான் எது வாழ்க்கைன்னு கற்றுக்கிட்டேன். சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சென்னையில் ஒரு குடிசை பகுதியில் குடியிருந்தோம். நாங்கன்னா நான், அம்மா, அப்பா, குட்டி பாப்பா சாரு. ரொம்ப சந்தோஷமான குடும்பம் எங்களோடது. எங்கள் அப்பா அம்மாவோட ஒரே ஆசை நான் நல்லா படிக்கணும். நீ படித்து தாண்டா நம்ம குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும். டாக்டராண்ட ஊசி போட போனால் கூட டேய் எப்படியாவது படித்து டாக்டர் ஆயிடுறான்னு சொல்லுவாங்க. நான் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பேர் எழுத கையெழுத்து போடலாம் சொல்லி கொடுத்தேன். கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்த அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். செம்ம குடி மேஸ்திரி மிரண்டான்னு சொல்லினே இருந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் எங்கள் குப்பத்து குடிசைங்களாம் எரிஞ்சு போச்சு. யாரோ வந்து டீ பன்னு அரிசிலாம் கொடுத்து நீங்கள் சட்டப்படி இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊருக்கு வெளியே இடம் தரேன்னாங்க. நாங்கள் இருந்ததே மோசமான இடம். இது அதை விட மோசமாக இருந்துச்சு. அப்பாவோட வேலைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் தூரமாக இருந்ததால் நாங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே குடியிருக்க ஆரம்பித்தோம். டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்ப்பேன் எங்கள் குடிசைங்க இருந்த இடத்துல பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா அவன்கிட்ட கேட்டால் பேசாமல் படின்ட்டாங்க. ஒரு நாள் பிளாட்ஃபார்மில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது டமன்னு ஒரு சத்தம். கூடவே அம்மாவும் ஆணு கத்துற சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா மூஞ்சிக்கு பக்கத்தில் பெரிய டயரோட ஒரு கார் நிற்கிது. அப்பா பாப்பாவோட சத்தத்தையே காணும். நான் கதறிக்கிட்டே ஓடினேன். சுற்றி இருந்த எல்லாரும் வந்து காரை எடுத்தாங்க. அப்பாவும் பாப்பாவும் அங்கேயே நசுங்கி இறந்துட்டாங்க. அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போகாமல் அம்மாவோட ஹாஸ்பிட்டல்லே இருக்க ஆரம்பித்தேன். மறுநாள் ஒரு NGO அக்கா வந்தாங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேன்னு அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. ஆக்சிடெண்ட் பற்றி பேப்பர்லலாம் வந்துச்சு. கேஸ் போட்டாங்க. உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா என் பையனை படிக்க வச்சா போதும்னாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாங்க. ரொம்ப நல்ல அக்கா. என்னை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்தில் 4-5 பேர் வந்தாங்க. வெள்ளை ட்ரெஸ் கருப்பு ட்ரெஸ் போட்ட ஆளுங்க. அவங்க அந்த அக்காவோட புருஷன் எல்லாரும் ஒரு ரூமுக்குள்ளே போனாங்க. நான் வெளியே நின்று ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உள்ளே என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தாங்க. அந்த அக்கா என் தலையை சிலுப்பி ஸ்வீட் பாய் நான் எல்லாம் பேசிட்டேன், அவங்க பார்த்துப்பாங்கன்னு பெட்டியோடு போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக கோர்ட்டில் நின்று ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அம்மா கூட ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன். அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிது. டெய்லி 10 நாளுக்கு முதுகுத்தண்டில் ஊசி போடணும். இங்கே மருந்து இல்லை, வெளியே போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கு யார்கிட்ட பணம் கேட்குறதுன்னு தெரியல. வழியில் அம்மா துடிப்பாங்க. நர்ஸக்கா இங்கே வந்து ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்னு திட்டிட்டு போவாங்க. டாக்டரு அவர் கூட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. எங்கள் அம்மாவை வச்சு டாக்டர் கிளாஸ் எடுப்பார். ஒரு அக்கா கேட்டாங்க, இவ்வளோ மோசமாக இருக்காங்க, ஏன் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க? நம்மக்கிட்ட மருந்து இல்லைன்னாரு டாக்டர். அதுக்கு அந்த அக்கா இங்கிலீஷில் ஏதோ பேச, டோன்ட் டாக் டூ மச், லேர்ன் ஃப்ரம் ஆப்ஜெக்ட், ஏர்ன் ஃப்ரம் ப்ராஜெக்ட்ன்ட்டு போயிட்டார். எனக்கு அப்போ ஒன்றும் புரியல.
காசு இல்லாத உடம்ப வச்சு கற்றுக்க, காசு இருக்கிற உடம்ப வச்சு சம்பாரின்னு சொல்லியிருக்காப்புல. 500 ரூபாய் ஊசி போட காசு இல்லாமல் ஒரு நாள் அம்மா செத்து போனோம். அடக்கம் பண்ண கூட காசு இல்லை. கடைசியில் எங்கிட்ட எங்கள் அம்மாவை அனாதை போனன்னு கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. என் படிப்பு கடைசியில் அந்த கையெழுத்துக்கு தான் உதவுச்சு. சுடுகாட்டில் எரிமேடைக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ வெட்டியான், என்னடா பையன் அழுதுங்கிற, எல்லாரும் ஒரு நாள் கைட்டின்னு போக வேண்டியதான்னாரு. நான் என்னை ஏமாத்தின கதையை சொன்னேன். உன்னை ஏமாத்தினவனை எதிரே நினைக்காதா, ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா அவன் உனக்கு வாழறதுக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துக்கிறான்னாரு. கொஞ்ச நாள் அழுதுட்டு அமைதியாயிட்டேன். பசி, எந்நேரமும் பசி. ஏன் இப்படின்னு யோசிச்சா எல்லார்கிட்டையும் எல்லாத்துக்கும் காரணம் இருந்துச்சு. கார் எத்தனவன் பிளாட்ஃபார்ம் படுக்கிறதுக்கான்னு கேட்டான். டாக்டர் மருந்து இல்லைன்னாரு. ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்மால் இது எதையும் மாற்ற முடியாது, ஆனால் இதிலேருந்து தப்பிக்க முடியும். நிறைய பணம் சம்பாதிக்கிறது மூலமானு நினச்சேன். எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்டால் கடுமையாக உழைக்கணுன்னாங்க. நான் பயங்கரமாக உழைப்பேன், 16-18 மணி நேரம். அப்போ பார்க்கணுமே இந்த காந்தி பாபுவை, ஓடுவான் ஓடி வருவான். ஒன்றுமே நடக்கலை. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது, நாம் உழைச்சா பணக்காரன் ஆக முடியாது, மற்றவங்க உழைப்பை எடுத்துக்கிட்டால் தான் பணக்காரன் ஆக முடியும்னு. அப்போ தான் ஒரு விளையாட்டை பார்த்தேன். 3 பிஸ்கட்டில் 1ல் ரஜினி படம் இருக்கும். கரெக்டாக வச்சு ஆடினா 10க்கு 20, 50க்கு 100ன்னு கிடைக்கும். ஆட ஆரம்பித்தேன். மொத்த பணமும் காலி. குறிப்பிட்ட சில பேர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள கவனிக்க ஆரம்பித்தேன். ஆட்டம் முடிஞ்சதும் அவங்கள ஃபாலோ பண்ணேன். ஒரு இடத்துல நின்று பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆடினவன் ஜெயிச்சவன் எல்லாருமே ஒன்று தான். இடையில் வந்தவங்க தான் கோமாளி. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்கலான்னு போனேன். உன்னை ஏமாத்தினவனை எதிரே நினைக்காதுன்னு சுடுகாட்டில் வெட்டியான் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த செகண்டே நான் என்ன பண்ண போகிறேங்கிறத தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை எவனாலையும் தடுக்க முடியல. பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலான்னா அந்த பணத்தை சம்பாதிக்க நான் ஏன் என்ன வேணாலும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பணம் தான் என் மொழி, பணம் தான் என் ஜாதி, பணம் தான் என் மதம். ஆனா சார், யாரோ பண்ண தப்புக்காக மற்றவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்கிறது தானே சார் சந்தோஷம். நீங்க ரொம்ப நல்லவர் சார், நீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இல்லை பானு, இந்த சமூகம் நமக்கு என்ன பண்ணுச்சோ அதை தான் நாம் திரும்பி இந்த சமூகத்துக்கு பண்ணுறோம். நல்லவனா வாழ்ந்தா செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம், கெட்டவனா வாழ்ந்தா வாழும்போதே சொர்க்கத்தில் வாழலாம். அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஒரு வகையில் நீ இந்த பிஸ்னஸில் என்னோட பார்ட்னர் தான். தேங்க்ஸ் பானு. அப்புறம் நான் உன்னை ஏமாத்திட்டு தான் நினைக்காத. ஒரு வகையில் நான் உனக்கு குரு. உன் வாழ்க்கையை நல்லா வாழ உனக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். பாய்.